நாங்கள் எஸ்பிடிசி கிளப்லேருந்து வந்திருக்கோம்மா. சிவாஜி சாருக்கு பர்த்டே இந்த மாதம். அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் சென்னை கோட்டையில் தலைமைச் செயலகத்தில் இணை செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். அவர் சிறுவயது முதலே அவருக்கு செடி கொடிகள் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதுவும் தற்போது ஜப்பானிய கலையாகிய போன்சாய் என்னும் கலையை அவர் தானாகவே இளம் வயதிலேயே கற்று அந்த கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்று ஒரு நாடளவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு. அவரும் நானும் சேர்ந்து தான் கூட்டாக சேர்ந்து தான் இந்த போன்சாய் கலையை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த கலையை செய்வதன் மூலம் எங்களுக்கு இது ஒரு ஹாபியாக இருப்பதால் எங்களுக்கு பொழுது போகவில்லையே என்ற எண்ணம் எழுவதில்லை. தினமும் ஒரு 3 அல்லது 4 மணி நேரங்கள் இந்த செடி கொடிகளோடு செலவழிக்கிறோம். பின்பு அவைகளை எப்படி டிஸ்பிளே பண்ணுவது, அவைகளை எப்படி பராமரிப்பது என்பதில் சாயங்காலம் 1 மணி நேரம் செலவிடுகிறோம். ஆகவே ஓய்வு பெற்ற காலத்தில் எங்களுக்கு பொழுது போகாமல் இருக்கிறோமே என்ற கவலை இன்றி வீட்டிலும் தோட்டத்திலுமாக எங்களுடைய நேரம் செலவாகிறது. நானும் அரசு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவள். நான் பதிவுத்துறையில் அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் ஓய்வு பெற்று 12 ஆண்டுகளும் அவர் ஓய்வு பெற்று 15 ஆண்டுகளும் முடிவடைந்து விட்டன. இந்நிலையிலும் நாங்கள் சந்தோஷமாக இந்த செடிகளை வைத்து பராமரித்து வருகிறோம். மேலும் இந்த செடிகளை கண்காட்சியில் வைப்பதும் தேசிய அளவிலான கூட்டங்களில் பங்கு பெறுவதும் எங்களுக்கு ஒரு விசேஷித்த பொழுதுபோக்காக இருக்கிறது. வேறு அவர் பர்த்டேலாம் யூஸ்வலாக நீங்கள் கொண்டாடுறது உண்டா? ஆமாம், நாங்கள் எப்போவுமே எவ்ரி இயர் 18th February பர்த்டே கொண்டாடுறது வழக்கம் உண்டு. வீட்டில் உள்ளவர்கள் சில சமயங்களில் வீட்டில் உறவினர்களும் இருப்பார்கள். ஆகவே ஒரு சிறிய அளவில் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுவோம். அன்று கோவிலுக்கு செல்வது வழக்கம். இப்போ இது போன ஃபஸ்ட் ஆனிவர்சரியில் அவருக்கு ப்ளூ லகூனில் வச்சு பிறந்தநாள் கொண்டாடணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களை போன்ற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் பொழுது மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த பர்த்டேக்கு நீங்கள் அவருக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணுறீங்க? யூஸ்வலாக நாங்கள் 2 பேரும் ஏதாவது நர்சரிக்கு போவோம், செடிகள் ஏதாவது வாங்குவோம். தற்சமயம் இந்த வெள்ளம் பாதிப்புனால கார்கள் எல்லாம் சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அடிக்கடி வெளியில் செல்ல இயலவில்லை. இருப்பினும் நடுவில் ஏதாவது ஒரு நர்சரிக்கு சென்று செடிகள் ஏதாவது வாங்குவோம். எங்களுக்கு உடைகள் அடிகளங்கள் வாங்குவதில் எதுவும் விருப்பம் கிடையாது. எங்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் இந்த நர்சரிஸை தான் தேடி செல்வது வழக்கம். சரி 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 சரி. வேறு ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறையில் நாகர்கோவில் சென்றிருந்தோம். அப்பொழுது திருச்செந்தூரில் இருந்து கடற்கரை சாலை வழியாகவே சென்று கொண்டிருந்தோம். சுசித்திரம் அருகே வரும்பொழுது அவர் திடீரென்று காரை நிறுத்திவிட்டு சற்று ரெஸ்ட்டுக்கு போய் வருகிறேன்னு போனார். சாலையில் அந்த ஒரு ஓரத்திலே சாலையில் இருந்து 40 அடி தூரத்தில் பழையாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர் இறங்கினவரை காணோம் என்று நான் சில வினாடிகள், சில நிமிஷங்கள் காத்திருந்தேன். சத்தமே இல்லை. உடனே என்ன செய்தேன், இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை. உடனே சாலையில் நின்று யாராவது ஒரு பைக் யாராவது போவார்களா, அவர்களை நிறுத்தி அந்த பக்கம் வெளிச்சம் அடித்து பார்க்கலாமா என்று அங்கும் இங்கும் இறங்கி பார்க்கும் பொழுது பின்னால் சத்தம் கேட்டது. இவர் கைகளையும் கால்களையும் ஊன்றியவாறு மேலே வந்து கொண்டிருந்தார். மேலே வந்தவரை என்ன போனவரை காணோமே, எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார், நான் புல் என்று பாராமல் தரை என்று நினைத்து காலை வைத்து விட்டேன். அப்படியே உருண்டு உருண்டு ஆற்றன் கரை வரை சென்று விட்டேன். அங்கு ஒரு சாராய பாட்டில் மூட்டை கட்டி கிடந்தது. அந்த மூட்டை தடுக்கி
நான் அப்படியே நின்றேன். என்னுடைய காலில் உள்ள செருப்பு, செல்போன் எல்லாம் எங்க விழுந்தது போனது என்றே தெரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது செல்போனிலும் சார்ஜ் இல்லை என்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அவங்க உறவினருக்கு சொன்னோம். உடனே என்ன பண்ணோம், என்னுடைய செல்போனில் இருந்து அவருடைய நம்பரை கூப்பிட்ட பொழுது லேசாக ஒளி வந்தது. பின் இறங்கி அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு வந்தார். இது மேலே இருந்து 40 அடி உயர சரிவில் உருண்டும் கூட ஒரு கீறலும் ஒரு அடியும் படாமல் இருந்தது. கடவுளுடைய பெரிதான கிருபை. இல்லாவிட்டால் அந்த இடத்தில் விழுந்து அந்த சாக்கு முடை தடுக்காமல் இருந்தால் ஆற்றுக்குள் போயிருப்போம். அந்த இரவு வேளையில் எந்த உதவியும் கூட கிடைத்திருக்காது. ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நைட்டு இரவு 7 மணிக்கு மேல் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சுசீந்திரம் பிரிட்ஜ் தாண்டியா இல்லை அதுக்கு முன்னாடி பிரிட்ஜில் டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து தாண்டி டுவர்ட்ஸ் நாகர்கோவில் போகும்போது அதுக்கப்புறம் எழும்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணி குடித்து விட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள் சென்று அங்கு 7:30 மணிக்கு வரேன்னு சொன்னோம்ல, காணுதுன்னா அவங்க பதில் போய் செல்போன் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 9 மணிக்கு போய் சேர்ந்தோம். இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. இவ்வாறான ஒரு இக்கட்டு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளோடு இருந்து நம்மை காத்து வருகிறார் என்பதை கண்கூடாக நாம் காணுகின்ற ஒன்று. வேற ஏதாவது அவரை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? அவர் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். வீட்டுக்கு யாருமே வர முடியாது, அவரை பார்க்க முடியாது. சற்று கோபக்காரரும் கூட. ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக கோபப்படுறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அதை மறந்து விடுவார், உடனே மறந்து விடுவார். வீட்டில் இருக்கும்பொழுது அவருடைய பொழுதுபோக்கு முழுவதுமே இந்த செடி கொடிகள் தான். ரொம்ப தேங்க்ஸ்.
கூகுளில் பார்த்தாலும் இந்த வயலட் கலர் பூ மழை ப்ளூ கிரேன்னு மொட்டு எங்க இருக்குன்னே தெரியாது. பூ சார் கோயிலுக்கு மழை மழை அது இதே போலதான் கூகுளில் ப்ளூ பிடிச்சிருந்தா மழை இது எப்போ சரி, அழகாக தெரியும். பார்த்துக்கிட்டேன்.